Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விவேகானந்தருக்கும் தமிழ்நாட்டிற்குமான தொடர்பு குறித்தும் சென்னை ஐஸ் ஹவுஸ் விவேகானந்தர் இல்லமாக மாறியது எப்படி என்பது குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1840களில தமிழ்நாட்டில் ஐஸ் ஃபேக்டரிகள் இல்லாத காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஐஸ் கட்டிகளை கப்பல் மூலியமாக கடல் மார்க்கமாக கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இல்லத்தில் வைத்தார்கள். இதுதான் ஐஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1897ஆம் ஆண்டு அமெரிக்கா சிகாகோவில் ஒரு சிறப்பான சொற்பொழிவை ஆற்றிவிட்டு விவேகானந்தர் இந்தியா திரும்பிய போது முதலில் வந்து தங்கிய இடம் இந்த இல்லம். அதன் காரணமாகவே இது விவேகானந்தர் இல்லம் என்று அழைக்கப்பட்டது. இன்னமும் இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் விவேகானந்தர் குறித்த அவருடைய சொற்பொழிவுகள் குறித்த வரலாற்று புகைப்படங்கள் மற்றும் அவருடைய பிரம்மாண்ட சிலை இங்கே இருக்கின்றது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விவேகானந்தரின் 125வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை காமராஜர் சாலையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்தார். ஆயிரத்து 1893ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள பாறையில் 3 நாட்கள் விவேகானந்தர் தியானம் செய்தார். விவேகானந்தர் மீது உள்ள பற்றின் காரணமாகவே மோடியும் 3 நாட்கள் தியானம் செய்து வருவதாக குறிப்பிடுகிறார் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் தர்மேஷ்டானந்தர். அவங்க அப்பா அம்மா ராமகிருஷ்ண மடத்துடைய பக்தர்கள், விவேகானந்தருடைய ஃபாலோவர்ஸாக இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு வீர இளைஞன் விவேகானந்தரை பார்த்து வீர துறவியை பார்க்கும்போது தனது பிள்ளைக்கும் விவேகானந்தர் இயற்பெயர் நரேந்திரன் இருந்தது. தனது பிள்ளைக்கும் நரேந்திரன் பெயர் வைக்கணும்னு சொல்லி அவங்க விரும்பி தான் நரேந்திரன் சொல்லியிருந்தாங்க. சன்னியாசிகளோ மற்றவங்களோ போகும்போது கூட வழக்கமாக விவேகானந்தர் 3 நாள் தங்கி அங்கே தியானம் பண்ணாரு. அம்பாளுடைய காட்சி கிடைச்சது, பாரதத்துக்கான விடிவு கிடைச்சதுன்னு நம்பிக்கை. விவேகானந்தர் 3 நாள் இருந்தாரு, நாமளும் அவர் பணியில் வர்றோங்கிற எண்ணம் இருக்கும். அதனால நல்ல உயர்வு கிடைக்கலாம், அந்த நம்பிக்கையோடு அவர் போயிருக்கலாம். பிரதமர் மோடி அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆன்மீகவாதியாக மாற வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். 1991ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் இதே போன்று விவேகானந்தர் சிலைக்கு முன்பாகத்தான் யாக்தா யாத்திரையை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷியுடன் தொடங்கினார் நரேந்திர மோடி. தற்போது 33 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தற்போது இதே மண்ணில் நிறைவு செய்திருக்கின்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.